குளு குளுன்னு குளத்துல, சிலு சிலுன்னு காற்றுல, சலசலன்னு தண்ணி சத்தம் கேட்டுச்சா. ஆமாங்க, அல்பயாத் ஸ்டேடியம் மல்கூரில் இந்த உள்ள குளத்துல தான் தண்ணி நிரம்பி ஊற்றிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், யாராவது பிரியாணிக்கு போடுற நட்சத்திர மொட்டை வந்து பச்சை கலர் பெயிண்ட் அடித்து பர்பிள் வண்ண பூக்களுக்கு பாத்தி கட்டி அதுக்கு நடுவில் உட்கார வச்சுருக்காங்களோ. காய்ந்த சிறுகளை கட்டி தழுவி இருந்த பச்சை கம்பளம் புல்வெளி, அதுக்கு நடுவில் செம்மண் பாதை, நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன்னு பாட்டு பாடிய மரங்கள், ரோஜா வண்ண பூக்கள், அதுக்கு இணையாக வெள்ளை நிற பூக்கள். இந்த பச்சை நட்சத்திர மொட்டை பார்த்துக்கிட்டே அப்படியே வாக்கிங் போனோம். அங்கே பர்பிள் வண்ண லைட்ஸ் எல்லாம் அந்த ஸ்டேடியம் ஸ்டெப்ஸில் போட்டிருக்காங்க. இங்கே விளையாடுறதுக்கு ஜிம் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு தேவையான எல்லா மெஷின்ஸும் இங்கே இருக்குது. நம்ம வாக்கிங் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த குளத்துல எவ்வளவோ பறவைகள். இங்கே பாருங்கள், வாத்து ஒவ்வொன்றும் தண்ணிக்குள்ளே நடபடவிட்டுருக்கு. இது பாருங்கள், மூன் பாத் எடுக்க போகிறேன்னு மூங்கி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த கருப்பு வெள்ளை வாத்து. அந்த அழகை அப்படியே ரசிச்சுக்கிட்டு அதை விட்டு நகர மனசு இல்லாமல் அப்படியே போனோம். இங்கே பாருங்கள், தண்ணியில் உள்ள கூழாங்கல்லாம் அழகான பெபிள்ஸாக ஓடி தேய்ச்சி மாற்றுறாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் கசப்பான காயம் தரும் அனுபவங்கள் கூட நம்ம மனசையும் இந்த பெபிள்ஸ் மாதிரி மென்மையாக பக்குவமாக ஆக்கிடுதோன்னு தோணுச்சு. அந்த சில்லான தண்ணியையும் அந்த வெளிச்சத்தில் பார்த்து ரசிச்சுட்டு போனால் அங்கே ஜோடியாக இவங்க வாக்கிங் போகிறாங்க. என்னடி முனியம்மா, உன் கண்ணில் மையி யார் வச்ச மையி? நான் வச்ச மையி. நீ முன்னாடி போனால் நான் பின்னால் வாரேன் அப்படின்ற பழைய பாட்டு தான் இவங்க ஜோடியாக ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு போகிறத பார்க்கும்போது தோணுச்சு. அதை எதை பற்றியும் கவலைப்படாமல் அங்கங்கே அரிப்பெடுக்க தன்னுடைய தங்க நிற அழகால வெள்ளை நிற உடலை சொரிஞ்சு விட்டுட்டு இருந்த இந்த பேர்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். படபடன்னு சிறகடிச்சு பறக்கலாமா, நீந்தலாமா, என்ன பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு தவியாக வச்சிட்ருக்காங்க இவங்கள கூட்டிகிட்டு போய் குளத்துல விடலாமா. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே கூட்டமாக இந்த பறவைகள் வந்து துபுக்கடின்னு தண்ணிக்குள்ளே குதிப்பாங்க நீச்சல் அடிக்க. அப்புறமா அது போர் அடிச்சிருச்சுன்னா திரும்பவும் வானத்தில் படபடன்னு பறப்பாங்க, திரும்பவும் வந்து தண்ணிக்குள்ளே குதிப்பாங்க. இதே தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எத்தனை தடவை பார்த்தாலும் நமக்கு அது சலிப்பே இல்லாத அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இவங்க பாருங்கள், வேலியில் நின்று எந்த பக்கம் போகலான்னு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இந்த தண்ணிக்கு நடுவில் உள்ள படிக்கட்டுல தாண்டி போனால் இங்கே பச்சை கம்பளம் புல்வெளியில் அப்படியே அந்த சரிவில் நடந்து வந்து பார்த்தா, என்னங்க, யாரும் இல்லாத தீ ஒன்று வேண்டும், அதில் உன்னோடு நான் மட்டும் வேண்டும்னு சொல்கிற மாதிரி அந்த பறவைகள் எல்லாம் அதோட ஜோடியோடு அங்கே ஓய்வு எடுத்துட்டு சந்தோஷமாக வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. சில வாத்துகள் மட்டும் ஜோடியாக ஒன்று பின்ன ஒன்று நீச்சல் அடித்து ஜலக்கிரீடை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அழகை அப்படியே என்ஜாய் பண்ண சந்தோஷத்தோடையும் சில்னஸோடையும் இன்றைக்கி நைட் வாக்க முடிஞ்சுதுங்க. இந்த விளக்கு வெளிச்சத்தோட பிரைட்னஸோட குட் நைட் சொல்லிக்கலாம் இன்றைக்கி.